ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அற்புதமாக இன்றைக்கு நாம் 2/2/2008 அன்றைய அவ்யக்த முறையில பாபா தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால், சம்பூர்ண பவித்ரா மூலம் ஆன்மீக ராயல்டி, ஆன்மீக பர்சனாலிட்டி அதனுடைய அனுபவத்தை செய்து என்ன செய்யணும்? நான் மாஸ்டர் ஞான சூரியன் அந்த சொரூபத்தை எல்லா மனிதர்களுக்கும், இயற்கைகளுக்கும், எல்லாவற்றுக்கும் தானமாக கொடுக்க வேண்டும். அதுவும் ஒருமுக தன்மை மூலமாக அப்படின்று 2/2/2008 அன்றைய அவ்யக்த வாணியில சொல்லியிருக்கின்றார். வாருங்கள், அதுக்கு நாம் ஏகாக்கிரத்தை மூலமாக அற்புதமான ஒரு கமெண்ட்ரி மூலமாக இந்த உலகத்திற்கு, உலக ஆத்மாக்களுக்கு, 9 கோள்களுக்கும் நாம் ஷகாஷ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான சோமானத்தில் அமர்ந்து கவனமுடன் இதை கேட்டு அடிக்கடி இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய தலையை சுற்றி அந்த தூய்மையுடைய கிரணங்கள் அற்புதமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நெற்றியில் சம்பூர்ண பவித்திரமான ஆத்மாவாக நான் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். இரட்டை கிரீடமாக நான் இப்பொழுது சங்கமுகத்தில் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் ஏகாக்கிரதாவாக இருந்து நான் ஒரு மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்து கொண்டு என்னுடைய இந்த ஸ்தூலமான சரீரத்தில் என்னுடைய இரு கண்களுக்கும் இடையில் புருவ மத்தியில் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவாக என்னுடைய சம்பூர்ண அந்த தூய்மையை நான் பரப்பிக் கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய ஸ்தூலமான கண்கள் உள்ளிருந்து என்னுடைய ஜன்னல் வழியாக இந்த 9 கோள்கள், இந்த உலகத்தை, ஆத்மாக்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனதுக்கு சுகம் தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். சாட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய நாலா பக்கமும் அந்த சம்பூர்ண தூய்மையுடைய கிரணங்களை பரப்பிக்கொண்டே அந்த ஆழமான அமைதியை நான் அனுபவத்தில் கொண்டு வருகின்றேன். என்னுடைய தலையை சுற்றி 1000 தாமரை மலர் கொண்ட இதழ்களைப் போல விரித்துக் கொண்டு அந்த ஆத்மா ஜொலித்துக் கொண்டிருப்பதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது மெதுமெதுவாக என்னுடைய தலையை சுற்றி அந்த தாமரை மலர்களுடைய இதழ்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து செல்கின்றது. நான் ஆத்மா வைரத்தைப் போல ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். தாமரை மலருடைய நடுவில் எப்படி அழகாக ஆத்மா ஜொலித்துக் கொண்டிருக்கின்றதோ அதுபோல நான் இப்பொழுது அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அந்த சம்பூர்ண அந்த தூய்மையினுடைய கிரணங்களை நான் பரப்பிக் கொண்டே இருக்கின்றேன். எல்லா ஆத்மாக்களுக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இப்படியாக அந்த சம்பூர்ண தூய்மையினுடைய கிரணங்களை நான் பரப்பிக் கொண்டே என்னுடைய ஸ்தூலமான ஆடையை விடுத்து இப்பொழுது சூட்சும வதனத்திற்கு நான் சென்று அடைந்து விட்டேன். அங்கிருந்து நான் பார்க்கும் பொழுது இந்த பூமி மிக சிறியதாக தோன்றுகிறது. 9 கோள்களுக்கு மேல் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். சூட்சும வதனத்தை நான் அடைந்து விட்டேன். இப்பொழுது அங்கே சம்பூர்ண அந்த தூய்மையினுடைய கிரணங்களை பரப்பிவிட்டு நான் என்னுடைய சொந்தமான வீட்டாகிய பரந்தாமத்தை அடைந்து விட்டேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த தலகீழான மரத்தில் நான்
சிவபாபாவுடன் அந்த ஜொலிஜொலித்துக் கொடுக்கக்கூடிய பக்கத்தில் நான் இருக்கின்றேன். சம்பூர்ண தூய்மையான ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். என்னுடைய அனாதி வீட்டில் நான் இருக்கின்றேன் இப்பொழுது. எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த காட்சி. இப்படியாக அந்த பொன்னிற சிவப்பு ஒளி இருக்கக்கூடிய பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிகளுக்கு, இந்த 9 கோள்களுக்கும் நான் ஷகாஷ் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய எல்லா இயற்கைகளும் சரி, ஆத்மாக்களும் சரி, எல்லையில்லாத சுகத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆழமான சாந்தியினுடைய அனுபவத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த தெய்வீக நட்சத்திரங்களுடைய காட்சியை நான் ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆழமான அமைதியில் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அங்க தலகீழான மரத்தில் அங்கே சிவ பரமாத்மாவுடன் தேவ ஆத்மாக்களுடைய ஆத்மாக்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிறகு கீழே அந்த தர்ம தலைவர்களுடைய ஆத்மாக்களுடைய ஜொலிஜொலிப்பை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்தில், அனாதி என்ற வீட்டில். நான் இப்பொழுது அந்த மகா ஜோதி பரமாத்மாவுடைய சிவபாபாவுடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றேன். பரந்தாமத்தில் அங்கே வண்ண வண்ணமயமான கிரணங்கள் என்னுடைய ஆத்மாவை தொட்டு செல்கின்றது. அதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது. அனாதி சுரூபத்தில். இப்பொழுது பரமாத்மாவிடமிருந்து அந்த சக்திகள், அமைதியினுடைய கிரணங்கள், சம்பூர்ண தூய்மையினுடைய கிரணங்கள் இப்பொழுது என்னுடைய ஆத்மாவில் ஊடுருவி செல்வதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது சக்திசாலியான ஆத்மாவாகிவிட்டேன். என்னுடைய ஆத்மாவுடைய பிரகாசம் இப்பொழுது 100% இப்பொழுது அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சிவபாபாவிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தியினுடைய நீர்வீழ்ச்சி தேவ ஆத்மாக்களுக்கும் சரி, தர்ம ஆத்மாக்களுக்கும் சரி, நீர்வீழ்ச்சியை போல அவர்களுக்கு சக்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் பரந்தாமத்திலிருந்து. இப்பொழுது தேவ ஆத்மாக்களும் சரி, தர்ம ஆத்மாக்களும் சரி, அந்த சக்திசாலியான நீர்வீழ்ச்சி அவர்களை அடைந்து விட்டது. இதையெல்லாம் நான் இப்பொழுது பரந்தாமத்தில் அனாதி சுரூபத்தில் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படியாக நான் ஆத்மா நட்சத்திரமாகி சிவபாபாவிடமிருந்து, அதாவது மகா ஜோதியிடமிருந்து எல்லா விதமான சக்திகளை நிரப்பிக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய தர்ம ஆத்மாக்களுக்கும் சரி தானம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களுக்கும் நான் சக்திகளை நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது பரமாத்மாவுடைய என் தந்தையான பிரம்மலோகத்திலிருந்து அனாதி என்ற வீட்டிலிருந்து இப்பொழுது நாங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றோம். சூட்சும வதனத்திற்கு நாங்கள் பரிசா சுரூபத்தில் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. ஒவ்வொரு நொடியும் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அழகான அந்த சூட்சும உலகம் இப்பொழுது அங்கே எல்லா பரிசாக்களும் அங்கே குழுமி இருக்கின்றார்கள். அங்கே எந்த விதமான பௌதிக பொருட்களும் கிடையாது. எலும்பு சதையாலான எந்த பொருட்களும் கிடையாது. எங்கு பார்த்தாலும் ஒளியாகவே காண்பிக்கப்படுகிறது. ஆஹா! எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த காட்சி. எவ்வளவு நீல நிறம் பரவி அந்த வெள்ளை நிறத்தோடு நாங்கள் அங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய விசித்திரமாக என்னுடைய மனதை ஈர்க்கக்கூடியதாக இருந்து, அங்கு இருக்கக்கூடிய அந்த பரிசாக்களுடைய உலகத்தினுடைய அந்த அற்புத காட்சிகளை நாங்கள் ரசித்துக் கொண்டே வருகின்றோம். ஆஹா! எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த காட்சி. நான் இப்பொழுது சிவபாபாவுடைய ஒரு விரலை பிடித்துக்கொண்டு இப்பொழுது சூட்சும வலத்தை ஒரு நொடியில் நாங்கள் சுற்றி வலம் வந்து விட்டோம். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த பரிசாக்களுடைய உலகம். அழகான பூக்கள்,
அழகான நீர்வீழ்ச்சிகள், அழகான ஊஞ்சல்கள். அங்கு அழகாக நாங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். பாப் தாதாவுடைய மடியில் அமர்ந்து கொண்டு. இப்படியாக நாலா பக்கமும் சரி, சம்பூர்ண அந்த தூய்மையினுடைய கிரணங்களை நாங்கள் பரப்பிக்கொண்டே, அந்த ஆனந்தத்தை நாங்கள் அனுபவித்தபடி, அழகாக நாங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். என்னை பார்த்து சிவபாபா புன்முறுவல் பூத்துக் கொண்டிருக்கின்றார். நான் இப்பொழுது சிவபிதாவோடு கையை பிடித்துக்கொண்டு ஃபரிசா சொரூபத்தில் பறந்து கொண்டே சூட்சமவதனத்து கீழே மெதுமெதுவாக இறங்கிக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. நான் ஞான சூரியனாக இருக்கின்றேன் இப்பொழுது. பாபா எதிரில் ஞான சூரியனாக இருந்து எனக்கு மாஸ்டர் ஞான சூரியன் என்ற பட்டத்தை எனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் இந்த பஞ்ச தத்துவனுடைய உலகில் நாங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றோம். 9 கோள்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நட்சத்திரத்தை உலகத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அழகாக இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எங்களுடைய மனது விசாலமானதா ஆகிவிட்டது. சின்ன சின்ன கிரகங்களும் சரி, பெரிய பெரிய கிரகங்களும் சரி, அந்த சூரிய மண்டலத்தினுடைய படைப்பாளரான சூரியனுடைய அந்த சுற்றி நாங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு வெப்பம் மிகுந்த சூரியனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பக்கத்தில் நாங்கள் சென்று விட்டோம். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. இப்பொழுது அங்கிருந்து சூரியனுக்கு நாங்கள் பாபாவுடைய கிரணங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அற்புதமாக இருக்கிற இந்த காட்சி. பக்கத்தில் இருப்பதனால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சூரியனுக்கு நாங்கள் சக்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சர்வ சக்திவானாகிய பாப் தாதாவுடைய கைகளை பிடித்துக் கொண்டு இப்படியாக இந்த 9 கோள்களில் சின்ன சிறிய கிரகமான புளுட்டோவில் நாங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றோம். அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய கண்கள் முன்னாடி 9 கோள்களை நாங்கள் எமர்ஜி செய்து கொண்டு விட்டோம். சின்ன சிறிய கிரகமான அந்த புளூட்டோவில் நாங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த சம்பூர்ண தூய்மையினுடைய அன்பினுடைய அதிர்வுகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த புளூட்டோ கிரகணத்திற்கு கொடுத்துவிட்டு நாங்கள் இப்பொழுது பாப் தாதாவுடைய கையை பிடித்துக் கொண்டே இன்னொரு கிரகமான பிரகஸ்பதியில் நாங்கள் இறங்கிவிட்டோம். எங்களிடமிருந்து கிரணங்கள் அழகாக சம்பூர்ண தூய்மையுடைய கிரணங்கள் சுகத்தினுடைய வள்ளலாக நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இப்படியாக கொஞ்ச நேரம் அங்கு இருந்துவிட்டு சூரிய தேவனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தை நாங்கள் சக்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த செவ்வாய் கிரகத்தை நாங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த கிரகம் குளிர்ச்சி அடைந்து விட்டது. எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. இப்படியாக அந்த குளிர்ச்சியினுடைய கிரணத்தை நாங்கள் கொடுத்துவிட்டு இப்பொழுது ஃபரிசா உருவில் பாப் தாதாவுடைய கையை பிடித்துக் கொண்டு அடுத்த கிரகமான புதன் கிரகத்தில் நாங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்படியாக அந்த சக்திகளை கொடுத்துக் கொண்டு புதன் கிரகத்தையும் சரி நாங்கள் சுகமயமானதை ஆக்கிவிட்டோம் இப்பொழுது. அடுத்ததாக சனி கிரகத்தில் இறங்கி அங்கே பாப் தாதாவுடைய சாந்திதை தானத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படியாக கொடுத்துவிட்டு இப்பொழுது சனி தேவன் அமைதியில் இப்பொழுது இருக்கின்றார். நாங்கள் அடுத்த கோள்களுக்கு அதாவது நெப்டியூன் கிரகத்திற்கு செல்கின்றோம். இப்பொழுது பாபாவிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஆனந்தத்தினுடைய அலைகளை அந்த நெப்டியூன் கிரகத்திற்கு கொடுத்து விட்டோம். இப்பொழுது அந்த நெப்டியூன் கிரகத்தில் முழுவதுமாக ஆனந்தத்தினுடைய அலைகளை நாங்கள் பரப்பிவிட்டோம். இப்பொழுது ஃபரிசாவாக இருந்து பாப் தாதாவுடைய கையை பிடித்துக் கொண்டு அந்த யுரோனஸ் கிரகத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம்.
இப்பொழுது சம்பூர்ண அந்த தூய்மையினுடைய கிரணங்களை கொடுத்துக்கொண்டு, அன்பினுடைய அலைகளை நாங்கள் கொடுத்துக்கொண்டு, அந்த யுரேனஸ் கிரகத்தை நாங்கள் தூய்மையாக்கி விட்டோம். இப்படியாக எல்லா கோள்களுக்கும் கொடுத்துக்கொண்டே, அந்த கிரகங்களை இப்பொழுது தூய்மையாகி, அன்பினுடைய கிரணங்களால் அது நன்மையாகி ஆகிவிட்டு, இப்பொழுது நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் தெரியுமா? இந்த பூமி என்ற கிரகத்தில் வருகின்றோம். அந்த பூமியில் இப்பொழுது பாப்தாதாவுடைய தூய்மை, பாப்தாதாவுடைய சுகத்தை, சாந்தியினுடைய அலைகளை நாங்கள் பரப்பிவிட்டு, ஃபரிசா சொரூபத்தில் வந்து இப்பொழுது பாபாவுடைய கையைப் பிடித்துக் கொண்டு சூரியனில் பிரவேசிக்கின்றோம். எல்லையில்லாத சக்தியினுடைய தலைவனாகிய சர்வ சக்திகளை எடுத்துக்கொண்டு சூரியனுக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது சூரிய தேவனாகிய உலகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய, உலகத்திற்கு இரவை பகலாக்கக்கூடிய, தண்ணீரை வற்றக்கூடிய, தண்ணீரை உருவாக்கக்கூடிய சூரிய தேவனுக்கு உண்மை அந்த சக்தியினுடைய கிரகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சூரியன் இப்பொழுது பிரகாசம் உலகத்திற்கு அனுப்பிக் கொண்டிருக்கின்றோம். சூரியனிடமிருந்து போய்க் கொண்டிருக்கிறது. பிரகாசமாக பிரகாசமாக சக்தியினுடைய கிரணங்கள் போய்க் கொண்டிருக்கிறது. இப்படியாக சூரியனிலிருந்து பாப்தாதாவுடைய சக்தியில் பரவிக்கொண்டே இந்த ஊழ இந்த உலகத்திற்கு முழுவதும் மூலை முடுக்கெல்லாம் இந்த சக்தியில் பரவிக்கொண்டே இருக்கின்றது. எல்லோரும் சுகமயமாக அடைந்து விட்டார்கள். எல்லா பக்கங்களிலிருந்தும் அந்த தமோ பிரத தன்மை அடைந்து விட்டது. அது எல்லாவற்றையும் நாங்கள் முழுவதுமாக அழித்து விட்டோம். சக்திகளை கொடுத்து விட்டோம். சதோ பிரதானமா ஆகிவிட்டது இந்த பூமியினுடைய பந்து. இப்பொழுது நான் இயற்கை வென்ற ஃபரிஸ்தாவாக இருக்கின்றேன். எல்லா சக்திகளும் சரி 5 தத்துவங்களுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். இப்பொழுது 5 தத்துவங்களும் நீர், நிலம், காற்று, ஆகாயம் இதுபோல 5 தத்துவங்களும் இப்பொழுது பிராமண வேடத்தில் எங்கள் முன் நின்று கொண்டு எங்களுடைய சக்திகளை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 5 தத்துவங்களும் இப்பொழுது அந்த தீய உணர்வை மாற்றி, அந்த பழிவாங்கக்கூடிய ஆற்றலை மாற்றி, இப்பொழுது எங்களுடைய சக்திகள் அழித்து விட்டது. இயற்கை தத்துவங்கள் இப்பொழுது தூய்மையாகி விட்டது. அந்த இயற்கை தத்துவங்களும் சரி, மனித ஆத்மாக்களிடத்தில் அன்பையும் சரி, இயற்கையினுடைய தலைவனாகி அவற்றுக்கு ஒளியும் சக்தியும் கொடுத்து, இப்பொழுது சதோ பிரதானமா ஆகிவிட்டது இயற்கையினுடைய தத்துவங்கள். இப்பொழுது நான் மாயாவி வென்ற ஆத்மாவாகி இருக்கின்றேன். நாங்கள் தூய்மையினுடைய சக்தியை சூரிய தேவனிலிருந்து கொண்டே 5 விகாரங்களுக்கும் தானம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். காமம், குரோதம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் கொடுத்துக் கொண்டே மாயை வென்ற ஆத்மாவாகிவிட்டேன். 5 விகாரங்கள் மனித உறவில் என் முன்னாடி நிற்கின்றது. காமம் என்ற ரூபம், கோபம் என்ற ரூபம், பேராசை என்ற ரூபம், அகங்காரம் என்ற ரூபம், பேராசை இப்படியாக 5 விகாரங்களும் எங்கள் முன்னாடி மனித உருவில் நிற்கின்றது. அதற்கு பாப் தாதாவிடமிருந்து என்னுடைய ஆத்மா மூலமாக, பரிசாவின் மூலமாக அந்த சம்பூர்ண பவித்திரத்தினுடைய அதிர்வலைகளை நாங்கள் சதோ பிரதானமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. தூய்மையினுடைய வெண்மையான இந்த கிரணங்கள் எங்களிடமிருந்து புறப்பட்டு சூரிய கிரகத்தில் பரவி 5 விகாரங்களையும் சரி, உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் சரி சென்றடைந்து கொண்டிருக்கிறது, பரவிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நான் சூரிய தேவனாயிருந்து விடைபெற்று இஷ்ட தேவனாகிய என்னுடைய அன்பினுடைய சக்தியினுடைய அலைகளை அவர்களுக்கு பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். எல்லா கிரகங்களுக்கும் நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். எல்லா கிரகங்களும் 9 கோள்களும் இப்பொழுது
தேவதா ரூபத்தில் எங்கள் முன்னாடி நிற்கின்றது. எங்களிடமிருந்து அந்த சுயநலம் இல்லாத அன்பினுடைய அதிர்வுகளை அந்த சூரிய மண்டலத்தினுடைய கிரகங்கள் ஒரு நொடியில் நாங்கள் பரப்பிவிட்டோம். எல்லா 9 கிரகங்களும் அன்பில் மூழ்கி இருக்கிறது. அவற்றுடைய சுபாவம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கைகளும் சரி, பழிவாங்கக்கூடிய உணர்வு அழிந்து விடுகின்றது. அந்த அன்பினுடைய அனைத்து கிரகங்களையும் இப்பொழுது அன்பில் மூழ்கி அடித்து விட்டோம். இப்படியாக அந்த அன்பினுடைய வெள்ளப்பெருக்கு சூரிய தேவனுடைய கிரகங்களிலிருந்து எல்லா விதமான அகம்பாகத்தை நாங்கள் வெளுத்து விட்டோம். இப்பொழுது மனித குலத்திற்காக அந்த அன்பினுடைய உணர்வு மெதுமெதுவாக அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. நான் இப்பொழுது சிவபிதாவோடு சூரிய கிரகத்திலிருந்து புறப்பட்டு புதன், சுக்கிர கிரகத்தின் வழியாக பூமியினுடைய கிரகத்தின் வாயுமண்டலத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வாயுமண்டலத்தில் விதவிதமான சொத்துகளால் நிறைந்த இந்த பூமி எல்லா கிரகங்களை விட விசேஷமானதாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கடலோ கடல். 3 பக்கமாக கடல் அலைகளால் சூழ்ந்தப்பட்டு, ஒரு பக்கம் நிலமாக இருந்து பசுமையாக, மக்கள் சந்தோஷமாக அந்த ஆனந்தத்தினுடைய வாயுமண்டலம் இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் ஏரிகள், எங்கு பார்த்தாலும் நீர்வீழ்ச்சிகள், எங்கு பார்த்தாலும் மலைகள் நிறைந்த இந்த பூமியினுடைய மனதை கவர்ந்திழுத்துக் கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் தர்மத்தை சேர்ந்த விதவிதமான மனிதர்கள், விதவிதமான ஆடை ஆபரணங்களை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சக்தியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பரிசா சுரூபத்தில் நாங்கள் அவர்களுக்கு மாஸ்டர் சர்வ சக்திவான் கையோடு கைகோர்த்து பசுமையான காட்சிகளால் எங்கள் கண்கள் மூலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் பூக்கள், எங்கு பார்த்தாலும் பழங்கள், பறவைகள் அழகான சத்தங்களோடு, மெல்லிய சத்தங்களோடு, அந்த பறவைகளுடைய குரல் ஒலியினுடைய சங்கீதம் சரி, பாப் தாதாவிற்கும் சரி, எனக்கும் சரி, அழகாக என்னுடைய மனதுக்கு விருந்தாகிறது. இப்பொழுது நான் ஆத்ம அந்த சிந்தனையில் மூழ்கி இருக்கின்றேன். மயங்கி இருக்கின்றேன். மரியாதை நிறைந்த இந்த பூமியில் உத்தமமான ஆத்மாவாகிய ஸ்ரீராமன், தேவகி, நந்தனன், கிருஷ்ணர் எல்லோரும் பிறவி எடுத்த பூமியை நாங்கள் இப்பொழுது எமர்ஜி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆஹா! அவர்கள் இங்குதான் பிறவி எடுத்தார்களா? மதுரா, அதே பிருந்தாவனம், இங்குதான் ஈஸ்வரனுடைய சர்வ சிரேஷ்டமான முதல் படைப்பான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய எல்லா விதமான லீலைகளும் செய்திருந்தார்கள் அப்படி என்று அந்த கோபகோபியர்களை நாங்களுக்கு சக்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கர்ம பூமிக்கு இவ்வளவு அழகாக இருக்கிற இந்த அன்பான பூமி எவ்வளவு கௌரவம் நிறைந்ததாக இருக்கிறது. இப்படியாக இங்குதான் கௌதம் புத்தர், குருநானருக்கு சொந்தமான தேசம் இருக்கிறதை நாங்கள் உணர்கின்றோம். 5000 வருடத்திற்கு முன்பு இங்குதான் அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள் அப்படின்று அந்த பாவனமான பூமி இதுதானா அப்படின்று நாங்கள் பாப்தாதாவிற்கு நினைவு ஊட்டியிருக்கின்றோம். இங்குதான் சுபாஷ் சந்திர போஸ், இங்குதான் மகாத்மா காந்திஜி, திலகர், தாகூர் இது போன்ற மகானாத்மாக்கள் இங்குதான் தோன்றினார்களா? பக்தை மீரா அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய கிருஷ்ணன் மீது எவ்வளவு அன்பில் மூழ்கியிருந்தார். இந்த இடம்தானா? இது போல பரிசா சொரூபத்தில் எல்லாருக்கும் நாங்கள் சக்திகளை கொடுத்துக் கொண்டு சர்வோத்தமான துணையை நாங்கள் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் மெதுமெதுவாக சிவபிதாவுடைய கையை பிடித்துக் கொண்டு பூமியினுடைய ஒப்பற்ற அந்த அழகை ரசித்துக் கொண்டே நாங்கள் கீழே இறங்குகின்றோம். இப்பொழுது ஈஸ்வரனிலிருந்து பரிசாக பெற்ற அந்த 8 சக்திகளையும் எங்களோடு ஒன்றாக நின்றிருக்கின்றது. தெய்வீக நிலையிலிருந்து என்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது 8 சக்திகளும். விதவிதமான ரூபத்தை நாங்கள் தாரணை செய்து அந்த சக்திகளுடைய ஆயுதங்களின் அலங்காரங்களோடு எங்களை சுற்றி கொண்டிருக்கிறது. ஈஸ்வருடைய பரிசாக கிடைக்கப்பட்ட இந்த சக்திகள் அநேக விதமான விசேஷங்களா நிறைந்திருக்கிறது.
அசுரனை வதம் செய்யக்கூடிய அளவிட முடியாத சக்திசாலியான 8 சக்திகள் என் கூடவே இப்பொழுது சதா காலம் என் சேவையில் தயார் நிலையில் காத்திருக்கின்றது. என் கட்டளையை மேற்கொண்டு நான் எந்த விதமான கவலையுமின்றி ஆனந்தமயமாக இருக்கின்றேன் இப்பொழுது. எவ்வளவு அழகாக இருக்கிறது! 8 சக்திகளை என் தலையை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 8 சக்திகளோடும் எல்லா திசைகளில் நாங்கள் சுற்றி சாந்தியினுடைய சக்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். 8 விதமான சக்திகளும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த பூமியினுடைய அனைத்து கண்டங்களுக்கும் தெய்வீக சக்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த திவ்ய சக்தியினால் இந்த அனைத்து இடங்களும் இப்பொழுது ஆத்மாக்கள் மனக்கவலை, வருத்தம் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு அவர்கள் சுக சாந்தியினுடைய அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சிவபாபாவுடைய கையை பிடித்துக்கொண்டு அந்த இமயமலையினுடைய உச்சியில் நாங்கள் சென்று விட்டோம். எங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய சுயநலம் இல்லாத அன்பு, சுகம், சாந்தியினுடைய நீரோடை இப்பொழுது மிக மிகமாக அந்த இனிமையான பால் போன்று அந்த மலையை நீராடிக் கொண்டிருக்கின்றது. அளவிட முடியாத சக்தியினுடைய மழை பொழிது கொண்டே இந்த மலை உச்சியில் நாங்கள் இறங்கி வந்துள்ளோம். இப்படியாக எங்களிடமிருந்து புறப்பட்ட அந்த அன்பினுடைய வெள்ளம் பாரத பூமியினுடைய அனைத்து நதிகள் நுழைந்து ஓடி கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அன்பினுடைய இந்த பிரபாவத்தை பெற்ற நதிகள் சுபாவம் மாறிக்கொண்டு விட்டது. சொந்த பாவனை அழித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது என் அனைத்து சக்திகளையும் இந்த பாரத பூமிக்கு நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த சக்திகள் அந்த தண்ணீரோடு கலந்து தொடு உணர்ச்சி அடைந்து இப்பொழுது மென்மையான அங்கே சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுடைய கோபம் சாந்தமாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த பழிவாங்கும் பாவனை மாறிக்கொண்டிருக்கின்றது. சுயமாற்றத்திற்காக முயற்சி செய்கின்றார்கள். இப்படியாக அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அந்த பொறுமையுடைய அளவை நாங்கள் அதிகரித்துக் கொண்டு விட்டு நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருங்கள். ஆத்மா அழியாதது. உடல் அழியக்கூடியது அப்படின்ற அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்துவிட்டு, இனி ஒருவருக்கு நாம் துக்கம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி அவர்கள் எடுக்கின்றார்கள். இப்படியாக நாங்கள் 8 சக்திகளை இந்த பாரத பூமியினுடைய அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சரி, சிறைகளுக்கும் சரி, நோயாளிகளுக்கு அந்த வியாதியை நிவாரணம் செய்யக்கூடிய லேசர் கதிர் போல நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்கப்பட்டு விட்டது. அவர்கள் இப்பொழுது அமைதியினுடைய அனுபவத்தை அவர்கள் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அஷ்ட சக்திகளை பாரதத்தினுடைய எல்லா நகரங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். சக்திகளுடைய பிரவேசத்தினால் அந்த நகரவாசத்தில் இருக்கக்கூடிய துக்கம் அழிந்து, பொறுமை அந்த பகைவனுடைய விரோதம், வெறுப்பினுடைய எண்ணங்கள் மாறிவிட்டது அவர்களுக்கு. இப்படியாக தியாகம் அந்த சகோதரத்துவத்தினுடைய பாவனை அவர்கள் வளர்த்துக் கொண்டு விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் பாப் தாதாவோட கையை பிடித்துக் கொண்டு இப்பொழுது மேகத்தின் மீது சவாரி செய்து இந்த உலக ஆத்மாக்களுக்காக, பஞ்ச தத்துவங்களுக்காக, பஞ்ச விகாரங்களுக்காக நாங்கள் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தினுடைய சக்திகளை இப்பொழுது நீர்வீழ்ச்சி போல மழையாக பொழிந்து கொண்டே இப்பொழுது பாரதத்தினுடைய மகுடமான ஜம்மு காஷ்மீரை அந்த இமயமலையுடைய பக்கமாக சென்று கொண்டிருக்கின்றோம். அங்கே குணம், சக்திகளுடைய மழை பொழிந்து கொண்டே நாங்கள் பஞ்சாப், ஹரியானா இது போல எல்லா மாநிலத்திற்கும் சக்திகளை கொடுத்துக் கொண்டே இப்பொழுது பாரதத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களுக்கு அந்த சம்பூர்ண பவித்திரத்தாவுடைய சக்திகளை கொடுத்துக் கொண்டே நாங்கள் அன்பில் மூழ்க வைக்கின்றோம். எல்லா மாநிலங்களிலும் சரி. இப்படியாக தெய்வ சக்தியினுடைய மழையில் நனைந்து அவர்கள் வருத்தம், கவலை தொலைதூரத்திற்கு ஓடிவிடுகிறது. இப்படியாக ஆஸ்திரேலியா, இலங்கை, கனடா, சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா இது போல எல்லா நாடுகளுக்கு நாங்கள் உக்ரைன்
எல்லா நாடுகளுக்கும் சக்திகளை பரவிக்கொண்டு, அங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய ம் ஆத்மாக்களுடைய மனக்கவலை, வருத்தம் எல்லாவற்றையும் தொலைதூரத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது. எல்லா குழப்பங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் தாதாவுடைய கையை பிடித்துக் கொண்டு, பிதாவினுடைய கையை பிடித்துக் கொண்டு, மேகத்துடைய சவாரி செய்து, சுகம் சாந்தியோட அன்பு, ஆனந்தத்தினுடைய மழையை நாங்கள் பொழிந்து, பாரதத்தினுடைய அனைத்து ராஜாங்களும் முழுக வைக்கின்றோம். பாரதத்தினுடைய தெற்கு பகுதியில் மனிதனுடைய சக்தி அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கையுடைய தொந்தரவுகளை அவர்கள் சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி எல்லாரும் அடைந்து கொண்டு விட்டார்கள். இப்பொழுது அவர்களிடம் முழுவதுமாக அந்த விரோதம், பகைமை எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் தாதாவோடு மும்பை, மகாராஷ்டிரம், குஜராத்தின் வழியாக ராஜஸ்தானில் பிரவேசிக்கின்றோம். இந்த ராஜஸ்தானில் சாகசம், வீரதீரம், தியாகம், நாட்டுப்பற்று நிறைந்த இந்த தேச தனித்தன்மையாக பெர்சனாலிட்டி, ராயல்டி இது போல எல்லாம் நிறைந்து இருக்கின்றது இந்த ராஜஸ்தான் நாட்டில், மாநிலத்தில். இப்படியாக அங்கே எல்லாவற்றுக்கும் சக்திகளுடைய மழையை பொழிந்து கொண்டே இப்பொழுது அபுமலையினுடைய பாண்டவ பவனில் சர்வோத்தம அந்த தீர்த்த ஸ்தலமான நாங்கள் அங்கு இறங்கிவிட்டோம். மதுவனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேகத்துடைய சவாரி செய்து பாதாவை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய ராஜரிஷிகளுடைய மனம் புன்னகைக்கின்றது, புனங்காகிதம் அடைகிறது. இப்பொழுது எங்களை பார்த்தவுடன் அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு பாப்தாதா மீது பூமழை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக மதுமன் இருக்கக்கூடிய அங்கு கோபி வல்லவரான பாப்தாதா தன்னுடைய பிருந்தாவனமாகிய ஞான சரோவர் மீது அன்புகளும் சரி, அங்கு இரக்க குணத்தினுடைய மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக அங்கே இருக்கக்கூடிய ஞான சரோவர் நிவாசிகள், அங்க இருக்கக்கூடிய கோபகோபிகள் தன் உயிருக்குயிரான பிராணேஸ்வர் கோப வல்லவரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அன்பில் மூழ்கியிருக்கின்றார்கள். இப்படியாக அவர்களுக்கு அன்பினுடைய கிரணங்களை கொடுத்துவிட்டு, அந்த கோபிகளை நனைந்து, அன்பில் மூழ்க வைத்து, அவர்கள் கண்களுடைய தாகம் தீர்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள். அன்பினுடைய அழகு அவற்றில் பளிச்சிடுகிறது. நான் இப்பொழுது பாப்தாதாவின் கையை பிடித்துக் கொண்டு மேகத்தில் சவாரி செய்து பாப்தாதாவோடு சாந்திவனத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். அங்கு டைமண்ட் ஹாலில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பெரியவர்கள், இளம் வயதினர்கள் பாப்தாதாவை சந்திப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேக விமானத்திலிருந்து கீழே இறங்கி அங்க மக்களுடைய கூட்டத்தில் முன்னால் நாங்கள் நிற்கின்றோம். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. ஒளி உடலாக இருக்கின்றார்கள். நான் பரிசாவாக இருக்கின்றேன் இந்த இடத்தில். இப்பொழுது அவர்களுக்கு சக்திகளை கொடுத்துவிட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில் நின்று கொண்டு, அங்கு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தாதா மூலமாக திருஷ்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து ஆத்மாக்களும் இப்பொழுது தாதாவிடமிருந்து சுயநலமற்ற அன்பு, சம்பூர்ண பவித்ரதா கிரணங்கள், அந்த எல்லையில்லாத சக்தியினுடைய ஆசை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அநேக ஜென்மங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அவருடைய களைப்பு மறைந்து விடுகிறது. இப்பொழுது எல்லோரும் பாப்தாதா பார்வையின் மூலமாக எல்லா விதமான சக்திகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சகாஷ் சேவையை நாங்கள் செய்து கொண்டு எல்லாவற்றுக்கும் நாங்கள் பரவ செய்துவிட்டு, இப்பொழுது எல்லாருக்கும் பாப்தாதா கையை அசைத்துவிட்டு, அங்கிருந்து ஒரு நொடியில் பரந்தாமத்திற்கு அழகாக சென்று கொண்டிருக்கின்றார். இந்த காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அனாதி சொரூபம், சம்பூர்ணமான தூய்மையாக இருந்தேன். ஆதி சொரூபத்தில் சம்பூர்ண தூய்மையாக இருந்தேன். நடிக்க வந்துவிட்டேன். என்னுடைய மத்திய சம்ஸ்காரமான பூஜ்ய சொரூபத்திலிருந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கக்கூடிய தர்மாவ யுகத்தில்
வைரயுகத்தில் எல்லாருக்கும் சக்திகளை கொடுத்துக் கொண்டு, இப்பொழுது இயற்கையினுடைய தலைவனாகி, மாயை வென்ற ஆத்மாவாகி, நான் மாஸ்டர் ஞான சூரியனாக இருந்து எல்லாருக்கும் சம்பூர்ண கிரணங்களை கொடுத்துவிட்டு, என்னுடைய தலைய சுற்றி அந்த தூய்மையுடைய கிரணங்கள் பரவிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஆத்மா ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்படியாக என்னுடைய சூலமான ஆடையில் அமர்ந்து கொண்டு, என்னுடைய கையை நீட்டி ஆசீர்வாதம் இந்த உலக ஆத்மாக்களுக்காகவும், இயற்கைகளுக்காகவும் சக்திகளை பரப்பிக் கொண்டே இப்பொழுது என்னுடைய கண்ணை நான் விழித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஆஹா! பாபாவுடைய அறையில் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அற்புதமாக இன்றைக்கு நாம் 2/2/2008 அன்றைய அவ்யக்த முறையில பாபா தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால், சம்பூர்ண பவித்ரா மூலம் ஆன்மீக ராயல்டி, ஆன்மீக பர்சனாலிட்டி அதனுடைய அனுபவத்தை செய்து என்ன செய்யணும்? நான் மாஸ்டர் ஞான சூரியன் அந்த சொரூபத்தை எல்லா மனிதர்களுக்கும், இயற்கைகளுக்கும், எல்லாவற்றுக்கும் தானமாக கொடுக்க வேண்டும். அதுவும் ஒருமுக தன்மை மூலமாக அப்படின்று 2/2/2008 அன்றைய அவ்யக்த வாணியில சொல்லியிருக்கின்றார். வாருங்கள், அதுக்கு நாம் ஏகாக்கிரத்தை மூலமாக அற்புதமான ஒரு கமெண்ட்ரி மூலமாக இந்த உலகத்திற்கு, உலக ஆத்மாக்களுக்கு 9 கோள்களுக்கும் நாம் ஷகாஷ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான சோமானத்தில் அமர்ந்து கவனமுடன் இதை கேட்டு அடிக்கடி இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய தலையை சுற்றி அந்த தூய்மையுடைய கிரணங்கள் அற்புதமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன்.